Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. So இன்னைக்கு நாம idioms 30 அடுத்த synonyms antonyms அது இல்லாம antonyms phrasal verbs பார்க்க போறோம். So let's dive in. First வார்த்தை இன்னைக்கு பார்க்க போற phrasal verbsல live wire. A person who is full of energy தான் வந்துட்டு live wire னு சொல்வாங்க. ரொம்ப enthusiastic-ஆ சுறுசுறுப்பாவே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்கள தான் வந்து live wire னு சொல்வாங்க. அடுத்த வார்த்தை long shot. A long shot அப்படினா little chance of success னு அர்த்தம். ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் தான் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அததான் லாங் ஷாட்னு சொல்லுவாங்க. அடுத்தது a lot on your plate. A lot on your plate அப்படின்னா ஏற்கனவே நான் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. I have too many responsibilities. இல்லாட்டி வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து டீல் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னா I have a lot on my plate அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை a man of letters. Man of letters அப்படின்னா ஸ்காலரி பர்சன் இருப்பாங்கல்ல, இந்த adroit நம்ம நேற்று படிச்சோம் ஞாபகம் இருக்கா, adroit, erudite இந்த வார்த்தைக்கான இடியம் தான் a man of letters. A well educated and a wise person சொல்லுவாங்க. அடுத்தது a man of means. A man of meansனா a wealthy man with lots of money and assets. மேன் ஆஃப் லெட்டர் வந்துச்சுன்னா லெட்டர்ஸ் என்ன எஜுகேஷன் தானே. ஸோ அதுவே எ மேன் ஆஃப்னு சொல்லிட்டு மீன்ஸ் வந்துச்சு அப்படின்னா மீன்ஸ் வந்து பணத்தை குறிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வெல்தி பர்சனை தான் வந்துட்டு எ மேன் ஆஃப் மீன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது எ மேன் ஆஃப் ஸ்பிரிட். ஸ்பிரிட்டுங்கிறது நம்ம ஆன்மா தானே. ஸோ கரேஜியஸாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க, எ மேன் ஆஃப் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அடுத்தது எ மேன் ஆஃப் ஸ்ட்ரா. ஸ்ட்ரா அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை, அந்த இது சொல்லுவாங்களா தவிடு புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரா, அது பேர் தான் ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. அப்போ எ மேன் ஆஃப் நோ சப்ஸ்டன்ஸ், அதுவே வீக்காக தானே இருக்கும் தவிடு புண்ணாக்கலாம். அது மாதிரி வந்துட்டு ஒரு பர்சன் வந்து ரொம்ப கோவர்டாக இருக்காங்க, ரொம்ப பயந்தாங்கொலியாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து எ மேன் ஆஃப் ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. அடுத்தது எ மேர்ஸ் நெஸ்ட். மேர்ஸ் நெஸ்ட்னா எ டிஃபிகல்ட் ஆர் காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன், ஃபால்ஸ் இன்வென்ஷன் அர்த்தம். ஓகே, ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிட்டோம்னாலோ இல்லாட்டி ஒரு இன்ட்ரூடர் நம்மளோட ப்ராப்ளம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரூடர் வந்து உள்ள வந்து அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்கனாலும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, அதை தான் வந்து மேர்ஸ் நெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து a month of Sundays. A month of Sundays அப்படின்னா வந்து a long timeன்னு அர்த்தம். month of Sundaysனா என்ன, a long time, ஒரு பெரிய நீண்ட டைமாக இருக்குது அப்படின்னா a month of Sundaysனு சொல்லுவாங்க. அடுத்தது மூட் பாயிண்ட். இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டு. மூட் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா டிஸ்பியூட்டட்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்டரில் வந்துட்டு எப்பயுமே காஷ்மீரில் வந்துட்டு அந்த ராக்லிஃப் லைனில் வந்து எப்பயுமே ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும்ல, அதுதான் வந்துட்டு மூட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். டிஸ்பியூட்டட் ஆர் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து மூட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நீடில் இந்த ஹேஸ்டேக் அப்படின்னா சம்திங் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லொக்கேட். ஒரு ஹேஸ்டேக்கில் போயிட்டு ஒரு கும்பலாக இருக்க விஷயத்தில் போயிட்டு ஒரே ஒரு சின்ன நீடில் தேட முடியுமா? தேட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பைல் ஆஃப் துணி இருக்குது, நிறைய துணிங்க அடுக்கி வச்சுருக்கீங்க, அதில் வந்துட்டு என்னோட கர்ச்சிஃபை மட்டும் காணோன்னு சொல்லிட்டு அதில் போயிட்டு தேடினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதுதான் என் நீடில் இன் ஹேஸ்டேக். அட்டெம்ப்டிங் சம்திங் இம்பாசிபிள் இல்லாட்டி சம்திங் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லொக்கேட். அடுத்த வார்த்தை நைட் அவுல். நைட் அவுல்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நைட்டு முழிச்சிருக்கவங்கள தான் வந்து நைட் அவுல்னு சொல்லுவாங்க. ஓகே, பகலில் ஃபுல்லாக தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்குறவங்கள தான் நைட் அவுல்னு சொல்லுவாங்க. அடுத்தது நிக்னாக். நிக்னாக்னா எ ஃபூல்னு அர்த்தம். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு நிக்னாக் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எ ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அடுத்தது எ பெயின் இன் த நெக் அப்படின்னா someone or something that is annoying, irritating or nuisance. இல்லை இப்போது சில பேர் வந்துட்டு நம்மளை ரொம்ப அனாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இரிட்டேட்டிங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லுவோம், எ பெயின் இன் த நெக்குன்னு சொல்லுவோம். அடுத்தது பெனிலோப்ஸ் வெப். பெனிலோப்ஸ் வெப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிரீக் டேர்ம் பெனிலோப் அப்படின்றது. ஸோ அந்த வார்த்தைக்கு அந்த இடியம்க்கு என்ன மீனிங், என்லெஸ் ஜாப், அந்த வேலை முடியவே முடியாது, தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் வந்துட்டு பெனிலோப்ஸ் வெப். அதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும், எண்டு கார்டே இருக்காது. இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு அப்படின்னு சொல்லுவான்ல சந்தானா, அந்த மாதிரி அது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், எண்டே இல்லை, என்லெஸ்ஸாகவே இருக்கும். அதுக்கு பேர் என்ன, பெனிலோப்ஸ் வெப். அடுத்தது எ பெனி ஃபார் யுவர் தாட்ஸ். எ பெனி ஃபார் யுவர் தாட்ஸ் அப்படின்னா எ வே ஆஃப் ஆஸ்கிங் வாட் சம்மன் இஸ் திங்கிங். நீ என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள கேட்டோம் அப்படின்னா எ பெனி ஃபார் யுவர் தாட்ஸ்னு அர்த்தம். அடுத்தது எ பர்ஃபெக்ட் ஸ்டார்ம். பர்ஃபெக்ட் ஸ்டார்ம்னா என்ன, எ பர்டிகுலர்லி பேட் சிச்சுவேஷன் காஸ்டு பை காம்பினேஷன் ஆஃப் அன்ஃபேவரபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வரும்ல, அதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டார்ம்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப பேட் சிச்சுவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, பர்ஃபெக்ட் ஸ்டார்ம்னு சொல்றாங்க. அடுத்த இடியம் எ பிக்சர் பெயிண்ட்ஸ் 1,000 words.
இந்த வார்த்தை வந்துட்டு படித்தாலே நமக்கு புரிஞ்சிடும். எ பிக்சர் பெயிண்ட்ஸ் 1000 words அப்படின்னா ஒரு நம்ம வாயால் சொல்லி விவரிக்க முடியாத ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து சொல்லிடும், அவ்வளோதான். அந்த இமேஜ் வந்துட்டு subject or conveys its meanings more effectively than a description does. நம்ம வந்து வாயில் நிறைய விஷயத்த சொன்னாலும் நான் உனக்கு பிக்சராக காட்டுறேன் பாரு, நம்ம எடுத்து காட்டும் போது அது 1000 விஷயங்களை சொல்லும். அடுத்தது a piece of cake. a piece of cakeனா வெரி ஈஸி டாஸ்க்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது a piece of a pie. இது ரொம்ப ரிப்பீட்டடான வார்த்தை. piece of a pieனா என்ன? a share in money or business. ஒரு பெரிய பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு ஷேர் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்துட்டு பீஸ் ஆஃப் அ பை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ரிலையன்ஸில் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிலையன்ஸுங்கிறது ஒரு பெரிய கம்பெனி. அதில் நீங்கள் ஒரு 20 ரூபாய்க்கோ 30 ரூபாய்க்கோ ஒரு ஸ்டாக் வாங்கி போடுறீங்கன்னா ஐ ஹாவ் அ பீஸ் ஆஃப் பை இன் ரிலையன்ஸ் கம்பெனி ஆர் ரிலையன்ஸ் ஷேர்னு சொல்லலாம். அடுத்தது அ ப்ளம் ஜாப். ப்ளம் அப்படின்னாவே வந்துட்டு ஸ்வீட்டாக தானே இருக்கும். அப்போ வெரி ப்ளசண்ட் ஜாபு அண்ட் ஆல்சோ பேஸ் வெல் அப்படிங்கிற ஜாப் தான் வந்துட்டு ப்ளம் ஜாப்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக ஒரு ஜாப் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு பெட்டோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு நீங்கள் 8 மணி நேரம் படுத்து தூங்கி அதோட குவாலிட்டி செக் பண்ணாவே உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம்னு சொல்கிறாங்க. ஸோ தூங்கி எந்திரிச்சு அந்த பெட்டோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளமா? அப்போ அது ஒரு ப்ளம் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எ கொயர் ஃபிஷ். கொயர்னாவே நம்ம ஏற்கனவே வந்துட்டு சினானிம்ஸில் பார்த்துருக்கோம். எக்ஸென்ட்ரிக் ஆர் அன்கன்வென்ஷனல், ஸ்ட்ரேஞ்சான பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து கொயர் ஃபிஷ்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் எக்ஸென்ட்ரிக் ஆர் அன்கன்வென்ஷனல் பர்சன், ஒரு மாதிரி அன்யூஷுவலாக ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுவாங்க அந்த பர்சன். அடுத்தது ரெய்னி டே. ரெய்னி டே அப்படின்னா வந்துட்டு டைம் ஆஃப் டிஃபிகல்ட்டி, அவ்வளோதான். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ரெய்னி டேன்னு சொல்கிறோம். ரே ஆஃப் ஹோப். ரெய்னி டேக்கு ஆப்போசிட்னா ரே ஆஃப் ஹோப். அது என்ன? சம்திங் தட் ப்ரொவைட்ஸ் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆப்டிமிசம் இன் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம இந்த ஒரு பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டியை நம்ம இப்போ வாழ்க்கையில் யாருமே ஃபேஸ் பண்ண முடியாத கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி இதுவரையும் நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணாத கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அப்போ இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு விடுவு காலம் வரும்னு ஒரு ரே ஆஃப் ஹோப் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். அதுதான் எ ரெட் லெட்டர் டே அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேன்னு அர்த்தம். ரெட்டுனாவே இம்பார்ட்டன்ட் கலர் தானே. ஸோ இம்பார்ட்டன்ட் டே அப்படின்னா தான் வந்துட்டு ரெட் லெட்டர் டே. அதுவே வந்து ஒரு ஹாப்பியான சிக்னிஃபிகண்ட்டான டே இல்லை ப்ளசண்ட்டான நோட்வர்த்தி டே அப்படின்னா அதுதான் வந்து ரெட் லெட்டர் டே. இப்போது நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்துட்டு நம்மள மாதிரியான ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்ம எப்போ நம்ம போஸ்டிங்கை கையில் வாங்குறோமோ, போஸ்டிங் லெட்டரை கையில் வாங்குறோமோ, இட் இஸ் அ ரெட் லெட்டர் டே. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது எ ரெட் ரேக் டு அ புல் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு ட்ரிகர் பண்ணுறது. ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு அட்டரன்ஸு நம்மளை ப்ரொவோக் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா அதுதான் வந்து ரெட் ரேக் டு அ புல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒருத்தவங்க உங்களை வந்து என்னடா இது மாதிரி இருக்க, ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ட்ரிகர் பண்ணிவிடுவாங்க. அசிங்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க சொல்கிற ஒரு வார்த்தை இல்லை அவங்களோட செயலோ நம்மளை ட்ரிகர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் எ ரெட் ரேக் டு அ புல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ். ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ் அப்படின்னா ஒரு இடத்துல தங்காமல் இடம்பெயர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒரு மாதம் நான் இங்கே இருக்கேன், அடுத்த மாதம் வேறு இடத்துல இருக்க போகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு துல்கர் சல்மான் ஒரு படத்தில் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பார்ல, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கையில் எடுத்துக்காமல் ஜாலியாக காசு வேணாம், பணம் வேணாம், பேர் வேணாம், புகழ் வேணாம், எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒரு இடமும் போயிட்டே இருப்பார். அவர் யாருக்கும் அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருக்க மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்காது, அவர்கிட்ட காசும் இருக்காது, ஃப்ரீயாக இருப்பார். அதுதான் வந்து என் ரோலிங் ஸ்டோர் கேதர் நோ மாஸ்ன்னு அர்த்தம். அடுத்தது ராட்டன் ஆப்பிள். ராட்டன் ஆப்பிள்னா என்ன அப்படின்னா எ சிங்கிள் பேட் பர்சன் ஆர் திங் இன் அ குரூப்னு அர்த்தம். ஓகே, ஒரு விஷயம் நிறைய பழம் இருக்கும், அதில் ஒரே ஒரு பழம் வந்துட்டு அழுகி இருந்தாலுமே அந்த மொத்த பழத்தை என்னன்னு சொல்லுவோம், நம்ம அழுகி இருந்துச்சுன்னா சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ராட்டன் ஆப்பிள். அடுத்தது எ சாக்ரட் கவ். எ சாக்ரட் கவ் அப்படிங்கிறது பர்சன் நெவர் டு பி கிரிட்டிசைஸ்ட். ஒரு பர்சனை வந்து நீங்கள் கிரிட்டிசைஸே பண்ண விரும்ப மாட்டீங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்லுவோம், எ சாக்ரட் கவுன்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான், இடியம்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம சினானிம்ஸ் ப்ளஸ் ஆண்டனிம்ஸ் காம்பினேஷன் இருக்குல்ல, அது பார்க்க போகிறோம். ஓகே, சாரி கைஸ், லேட் ஆகிடுச்சு, 1 minute எடுத்துடுறேன். அவ்வளோதான், எடுத்துட்டேன்.
இன்றைக்கி நம்ம எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா 80th வேர்ட்லேருந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் பார்த்த வேர்டு எல்லாமே நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துட்டு ரிப்பீட்டடாக இருக்க வேர்டு தான். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 40 வேர்ட்ஸ் படிக்க போகிறோம் இன்றைக்கி. ஆலை அப்படிங்கிறது வந்துட்டு பார்ட்னர்னு அர்த்தம். ரிலேஷன் பேஸ்ட் ஆன் அ சிமிலாரிட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட். யுனைட் ஃபார்மலி. ஒரு விஷயத்தில் ஃபார்மலாக யுனைட் ஆனீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஆலைன்னு அர்த்தம். சப்போர்ட்டரு, அசோசியேட்டு. ஓகேவா? அப்போ இதுக்கு ஆண்டனிம் என்னவா இருக்கும்? எனிமி தான் இருக்கும். எனிமி தான் இதோட ஆண்டனிம். ஆலைனா என்ன? ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஆண்டனிம் வந்துட்டு ஆண்டனிம் வந்துட்டு எனிமி. அடுத்தது ஆல்டரேஷன். ஆல்டரேஷன்னா சேஞ்ச் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது தான். சேஞ்ச் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அமெண்ட் பண்ணுறது. அதுக்கு ஆண்டனிம் என்ன? ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபிக்ஸேஷன். அடுத்த வார்த்தை ஆல்ட்ரூயிசம், ஆல்ட்ரோயிஸ்டிக். இது வந்துட்டு ஒரு பர்சன் செல்ஃபிஷ்னஸோடு இல்லாமல் ஜெனரஸாக மேன்கைண்டுக்கு உதவி பண்ணுற மாதிரி காசையோ இல்லை ஒரு சர்வீஸோ பண்ணாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து அல்ட்ரூயிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபிலாந்த்ரபிஸ்ட்டு, ஹியூமனிடேரியனு, செல்ஃப்னஸ்லெஸ்ஸு, இந்த எல்லா வார்த்தையுமே வந்துட்டு இவங்களை குறிக்கிறது தான். ஃபிலாந்த்ரபிஸ்ட்டு, ஹியூமனிடேரியன்றது இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதோட ஆப்போசிட் என்ன? செல்ஃபிஷ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அமாஸ். அமாஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த வந்துட்டு கேதர் பண்ணி வைக்கிறது. gather together or accumulate a large number of materialistic things. ஒரு விஷயத்த குமிச்சு வைக்கிறதா வந்துட்டு அமாஸ் பண்ணி வைக்கிறது. ஓகே, ஓவர பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் நிறையா காசு சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அமாஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஸ்கேட்டர் பண்ணி விட்றது. இன்னொரு வார்த்தை நேற்றே படித்தோம், டிஸ்பர்ஸ் அப்படின்னு படித்தோம். DISPRSE. டிஸ்பர்ஸ் அப்படின்னாலும் கலைச்சி விடுறது, கொடுத்துட்றது. ஓகே, அடுத்த வார்த்தை அமாச்சியர். இது ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருக்க வார்த்தை. அமாச்சியர்னா பிகினர்னு அர்த்தம். நோவிஸ், கிரீன் ஹார்ன்னு 2 வார்த்தை பார்த்துட்டோம் நம்ம முன்னாடி வீடியோலே. கிரீன் ஹார்ன்னு இன்னொரு வார்த்தை இருக்குது. இது எல்லாமே இதோட ஆன்டனிம். ஆப்போசிட் என்ன? ப்ரொஃபஷனல் ஆர் எக்ஸ்பர்ட். நான் திரும்ப சொல்கிறதான், நீங்கள் வந்துட்டு ஒரு பாஸ்ட் 5 years நம்மளோடது பார்த்துருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்துட்டு ரிப்பீட்டடாக அதே வார்த்தையை தான் வந்துட்டு படிச்சுட்டு வருவீங்க. ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ஒரு சில வார்த்தை மட்டும் தான் உங்களுக்கு புதுசாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்ட் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அமேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அமேஸ்னால் என்ன? ரொம்ப ஒரு விஷயத்தை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிறது. ஃபில்டு வித் அஸ்டானிஷ்மெண்ட். அஸ்டானிஷ்மெண்ட் அப்படிங்கிறது புது வார்த்தை. அஸ்டானிஷ்னாலும் சர்ப்ரைஸ்ன்னு தான் அர்த்தம். ஓகே, ஐம் அஸ்டானிஷ்டுன்னு சொல்லுவாங்க, ஐம் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஆண்டனிம் என்ன? ஆர்டினரி, ஆப்வியஸ், சாதாரணமாக இருக்கிறது தான் அதோட ஆண்டனிம். அடுத்தது ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆம்பிகுவஸ்னால் என்ன? வேகு, நாட் கிளியரு, கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது தான் ஆம்பிகுவஸ். அதோட ஆண்டனிம் ப்ரிசைஸ், கிளியர், சர்டைன், டெஃபினட். டெஃபினட்டுக்கு ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கேட்பாங்க, இதில் ஸ்பெல் செக்கில் DIFINITE. ஓகேவா? 2 E 2 I வரும். ஆனால் அந்த இ வந்துட்டு ஃபஸ்ட்டாகவும் லாஸ்ட்டாகவும் வரும். நடுவில் இருக்கிறது ரெண்டுமே 2 I. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வார்த்தை ஆம்பிஷியஸ் ஆர் ஆம்பிஷன். ஒருத்தவங்க கோல் எடுத்துட்டு ஒரு டிசைர் நோக்கி ஓடுறாங்க அப்படின்னா அவங்க ஆம்பிஷன் நோக்கி ஓடுறாங்க, ஆம்பிஷியஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஐ எம் ஆஸ்பிரண்ட்னு வருது இல்லை வார்த்தை. ஆஸ்பிரண்ட்னா எடுத்துனா கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கிறவங்க அவங்கள தான் வந்து ஆஸ்பிரண்ட்னு சொல்லுவாங்க. ஆஸ்பயர் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, கோல் செட் பண்ணிட்டு போவாங்க, அதுதான் ஆஸ்பைரிங். ஆஸ்பைரிங், ஆம்பிஷன், ஆஸ்பிரண்ட், எல்லாமே வந்து ஒரே வார்த்தை தான். இதோட ஆண்டனிம் என்ன அப்படின்னா லேசி ஆர் லேசினஸ்ன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அமிலியாரேட். அமிலியாரேட்னா வந்து மேக் சம்திங் ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்துட்டு லைட்டாக சொதப்பிடுச்சு. ஓகே, கண்ணுக்காது மூக்கெலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரலை. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் மாதிரி அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும் உங்களுக்கு அந்த கார்ட்டூன் கிரியேட்டர் க்ரியேட் பண்ணும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அமிலியாரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக அதை வந்துட்டு பெட்டராக சேஞ்ச் பண்ணுறீங்க, இம்ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நம்ம வந்து இன்னொரு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் படித்தோம் முன்னாடி. பீஃபின் பண்ணுறது. பீஃபின் பண்ணுறதுனாலும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் அர்த்தம். பீஃபின் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணுறது தான் இது ஃப்ரேசல் வேர்ப். அமிலியாரேட்னாலும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதா, இம்ப்ரூவ் பண்ணுறதா. அதோட ஆன்டனிம் நம்ம இருக்கிறதே வேர்சன் பண்ணுறது, டிட்டாரியேட் பண்ணுறது, டிட்டாரியேட் பண்ணுறது, அக்ரவேட் பண்ணுறது. ஓகே, அக்ரவேட்னா தூண்டுதல். பட் இந்த தூண்டுதலே வந்து நெகட்டிவான விஷயம்லாம் அக்ரவேட். AGGRAVATE. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புண்ணை நீங்கள் கிள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த புண்ணை வந்து அந்த கிள்ளி விட்டால் ரத்தம் தானே வரும். அப்போ அக்ரவேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். டிட்டாரியேட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பெஸ்ட்டாக இருந்திருக்கோ அதை வந்து குறைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா தட் இஸ் கால் டிட்டாரியரேட். ஒரு நல்ல நிலைமையிலேருந்து கீழே வரதான் டிட்டாரியரேட். இந்த 2 வார்த்தையுமே இம்பார்ட்டன்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வார்த்தை அமெண்ட். அமெண்ட்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சேஞ்ச், ஆல்டர், ரெக்டிஃபை பண்ணுறது. அதோட ஆப்போசிட் என்ன?
வேர்சன் பண்ணுறது. ஏமியல் ஆமிகபிள் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆமிகபிள்னா ஃப்ரெண்ட்லி, அதோட ஆன்டனிம் என்ன ஹாஸ்டைல் அண்ட் ஃப்ரெண்ட்லி. அடுத்த வார்த்தை அமார்ஃபஸ். அமார்ஃபஸ்ன்றது புது வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தவுட் அ கிளியர்லி டெஃபினட் ஷேப் ஆர் எதுவுமே இருக்காது, ஒரு டெஃபினட் ஷேப் இல்லாமல் ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அமார்ஃபஸாக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளேக்கு ஒரு டெஃபினட் இருக்கா? கிடையாது. நம்ம வந்து அதை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம், அதுதான் வந்துட்டு இன்டெஃபினட்டு. அமார்ஃபஸ்க்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, இங்கே பாருங்கள், நெபுலஸ் அப்படின்ற வார்த்தை. என்ன வார்த்தை? நெபுலஸ். நாட் இன் அ டெஃபினட் ஷேப். ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் இது எல்லாமே வந்துட்டு அமார்ஃபஸ் ஷேப்ஸ் கிடையாது, அதெல்லாம் வந்து டெஃபினட் ஷேப்ஸு. அதுக்கு ஆப்போசிட் என்ன? அமார்ஃபஸ் ஷேப்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஏதோ இங்கே க்ளவுட் மாதிரி போட்டிருக்கேன்ல, அந்த க்ளவுட் எல்லாமே வந்து அமார்ஃபஸ் தான், அதுக்கு ஒரு டெஃபினட் ஷேப் கிடையாது. இஷ்டத்துக்கு நம்ம வரைஞ்சிக்கிட்டோம்னா தட் இஸ் கால்ட் அமார்ஃபஸ். அடுத்த வார்த்தை ஆம்பிள். ஆம்பிள்னா என்ன? ஆம்பிள்னா வந்து நிறையா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆம்பிள் மீன்ஸ் நிறைய. ஓகே, சஃபிஷியன்ட், அபண்டன்ட். ஆப்போசிட் என்ன? ஸ்கார்ஸ், மீகர். அடுத்தது ஆம்ப்ளிஃபை. ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுனா வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஆம்ப்ளிஃபை பண்ணுவேன் அந்த ஸ்பீக்கரை அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் சம்திங் ஆர் எஸ்பெஷலி அண்ட் ஆம்ப்ளிஃபையரை ஆம்ப்ளிஃபை பண்ணுறது. மேக்னிஃபை பண்ணுறது, பூஸ்ட் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆப்போசிட்னா ரெடியூஸ் பண்ணுறது, கான்ட்ராக்ட் பண்ணுறது. கான்ட்ராக்ட்னா வந்து சுருக்கம் பண்ணுறது தான் கான்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை அம்யூஸ், அம்யூஸ்மெண்ட், அம்யூசிங். அம்யூஸ்னால் வந்துட்டு என்ன? ப்ளஷரபிள், லாஃபபிள். ஓகே, என்டர்டைன்டாக இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு படம் வந்து நீங்கள் அம்யூசிங்காக பார்த்துருப்பீங்க, ஜாலியாக இருந்திருக்கும், ஃபன்னியாக இருந்திருக்கும். அதுதான் அம்யூஸ்மெண்ட் ஆர் அம்யூசிங். ப்ளஷரபிள் ஆர் லாஃபபிள். அதுக்கு ஆன்டனிம் வந்துட்டு போர்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை அனலாகஸ். அனலாகஸ்னா என்ன? சிமிலர் ஆர் கம்பேரபிள் டு சம்திங் எல்ஸ் எய்தர் இன் ஜென்ரல் ஆர் இன் சம்திங் ஸ்பெசிஃபிக்னு அர்த்தம். ஓகே, சிமிலராக இருக்கிறது அனலாகஸ். அனாலஜின்ற வார்த்தை படித்தோம் அனைத்து, ANALOGY. அனாலஜிலேருந்து அனாலாகஸ் வந்திருக்கு. அனாலஜினா ரெண்டு சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு வந்துட்டு சிமிலாரிட்டி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறது. அனலாகஸ்னாலும் அதே தான். அனலோகஸ் அப்படின்னா ரெண்டு விஷயத்தோட சிமிலாரிட்டி பார்க்குறது அனலோகஸ். அடுத்தது டிஸ்அக்ரி பண்ணுறது, இதோட ஆன்டனிம் டிஸ்அக்ரி, டிஸ்சிமிலர் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, அடுத்தது ஆன்செஸ்டர். ஆன்செஸ்டர்னா நம்மளோட முன்னோடி, ஃபோர் ஃபாதர். அதோட ஆப்போசிட்னா டிசெண்டன்ட். டிசெண்டன்ட்டுக்கு ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க, DESCENDANT, டிசெண்டன்ட். ஓகே, அடுத்த வார்த்தை ஏன்ஷியன்ட். ஏன்ஷியன்ட்னா என்ன? பிலாங்கிங் டு த வெரி டிஸ்டன்ட் பாஸ்ட் ஆர் நோ லாங்கர் இன் எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஏன்ஷியன்னா ஆன்டிக், ரொம்ப பழையங்காலத்து. அதோட ஆப்போசிட் என்ன? மாடர்ன் அர்த்தம். அடுத்த வார்த்தை அன்ஹிலைட். அன்ஹைலைட் அப்படின்னா டெஸ்ட்ராய், அட்டர் ஆர் ஆப்ளிட்டரேட். ஆப்ளிட்டரேட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வார்த்தை, ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆப்ளிட்டரேட். அன்ஹைலைட் அப்படின்னா வந்துட்டு ஒரு அன்ஹைலேஷன் நேற்றே வந்துட்டு OWSல பார்த்தோம். அன்ஹைலைட்னா ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேற்றே வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், ஹிட்லர் வந்துட்டு ஜூஸை வந்துட்டு அன்ஹைலைட் பண்ண ட்ரை பண்ணார். அன்ஹைலைட் பண்ண ட்ரை பண்ணார் அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆப்ளிட்டரேட் பண்ண ட்ரை பண்ணாருன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஃபேப்ரிகேட் பண்ணுறது. ஃபேப்ரிகேட்னா என்ன? டெஸ்ட்ராய் பண்ணாமல் விடுறதா ஃபேப்ரிகேட் பண்ணுறது. அடுத்தது அனாய். அனாய்னா வந்துட்டு நமக்கு இந்த வார்த்தை தெரியும், அனாயிங்காக இருக்குது அப்படின்னா டிஸ்டர்பிங்காக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு அர்த்தம். இதோட சினானிம் அஃபெண்டிங்காக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது, டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதுக்கு ஆன்டனிம் என்ன? சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. ஓகே, இது 100ஓட நிப்பாட்டிக்கலாம். நாளையிலேருந்து கரெக்டாக 30 பார்த்தோம்னா இனிமேல் வந்து கணக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஆன்டனிம்ஸ் பார்க்க போகலாம். ஆன்டனிம்ஸ்லேயே அடுத்து 30 தான் பார்க்க போகிறோம். ஸோ 61 பார்க்கணுமா? ஓகே, boyard அப்படின்ற வார்த்தை கீப் அஃப்ளோட், டு காஸ், டு கம், டு பிகம் சியர்ஃபுல் ஆர் கான்ஃபிடென்ட். ஓகே, பொயான்சின்னு சொல்லிட்டு சயின்ஸில் ஒரு டேர்ம் கேட்டிருந்தீங்கன்னா யுரேக்கான்னு சொல்லிட்டு கத்திருப்பாரு ஒருத்தர், லா ஆஃப் பொயான்சி கண்டுபிடிச்சனால. ஸோ அந்த வார்த்தையிலேருந்து இந்த பொயார்டுன்ற வார்த்தை வந்திருக்கு, BOYED. எனக்கு கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் இருந்ததில்ல, நான் இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், பொயார்டுன்னு. அப்படின்னா ஒருத்தவங்க சியர்ஃபுல்லாக இருப்பாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஓகே, அதோட ஆன்டனிம் என்ன? நம்புடு, நாட் கான்ஃபிடென்ட்னு அர்த்தம். ரேஷ், இந்த பேர் எல்லாமே ஸ்டூப்பிடு, இல்லை ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்டூப்பிடாக திங்க் பண்ணுறாங்களா, லோவாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்கள குறிக்கிற வார்த்தை தான் நம்பு, ரேஷ் எல்லாமே. அதுக்கு ஆன்டனிம் என்ன? பயார்டுன்னு அர்த்தம். அடுத்தது பாகியானிங். பாகியானிங்னா பிகினிங் டு க்ரோ ஆர் இன்க்ரீஸ் ரேப்பிட்லி. ஒரு விஷயம் நல்லா வளர்ச்சி வந்தது அப்படின்னா அதுதான் பாகியானிங்னு அர்த்தம். BURGONING. பர்ஜியானிங்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, பர்கியானிங்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஆன்டனிம் என்ன? ட்விண்ட்லிங். ட்விண்ட்லிங்னா சுருங்கிட்டே போகிறது, பர்கியானிங்னா வளர்ந்துட்டே போகிறது. மவுண்ட் எவரெஸ்ட் ஒரு நாளைக்கு வந்துட்டு பர்கியான் ஆகிட்டு போகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ரேப்பிட்லி. ஆனால்
கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளருது, பட் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆனால் தான் வந்து பர்கியானிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நாலேஜ் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு, நீங்கள் நிறையா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவே வந்துட்டு படிக்காம விட்டுட்டிங்கன்னா ட்விண்டில் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம்னா ரெடியூஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பேர்லினா என்ன, இந்த வார்த்தை பார்க்குற எல்லா வார்த்தையுமே நம்ம புதுசாக பார்க்குற வார்த்தை, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பயார்டுன்றதும் இம்பார்ட்டன்ட்டு, பர்கியானிங்கும் புதுசு, பேர்லியும் புதுசு. பேர்லினா என்ன, லார்ஜாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஹெவிலி பில்ட், அதுதான் வந்துட்டு பேர்லி. ஓகே, அதுவே வந்து இதுக்கு அடிப்போஸ்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, ஃபேட்டு, இது எல்லாமே இதோட தான் வரும். லார்ஜாக இருக்கிறது, ஃபேட்டாக இருக்கிறது, ஹெவிலி பில்ட்டாக இருக்கிறது பேர்லி. அதோட ஆண்டனம் என்ன, ஸ்கின்னின்னு அர்த்தம். ஸ்கின்னி, தின்னாக இருக்கிறது, இதெல்லாம் இதோட ஆண்டனம்ஸ். அடுத்தது கேக்கோஃபோனஸ்னால் வந்துட்டு சவுண்டை வந்துட்டு ரொம்ப ஹார்ஷான சவுண்டு, மிக்சரான சவுண்டு கேட்கவே முடியாமல் இருக்குது அப்படின்னா அதுதான் கேக்கோஃபோனஸ். இதோட ஆண்டனம் என்ன அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கிறது. ஓகே, அடுத்த வார்த்தை calumny என்ன, மேக் ஆஃப் ஃபால்ஸ் ஆர் டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் சம்பன் இன் ஆர்டர் டு டேமேஜ் தேர் ரெப்யூட்டேஷன், அவ்வளோதான் காலம்னி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு ஆக்டரை வந்து கீழே இறக்கணும் அப்படின்னா அவங்கள பற்றி என்ன பண்ணுவாங்க, டிஃபேம் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தொடர்பு இருக்குது, இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்துட்டு கெட்ட விஷயங்கள் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டரை பற்றி தப்பாக அவதூறாக பரப்புனா தட் இஸ் கால்டு காலம்னின்னு அர்த்தம். ஒரு பெரிய ஆளை டிஃபேம் பண்ணுறதா காலம்னி பண்ணுறது, CALUMNY. ஓகே, இதோட ஆண்டனம் என்ன, யுவாலஜி அப்படின்னா ஒருத்தவங்கள போற்றி பாடுறதா யுவாலஜின்னு அர்த்தம். EULOGY. யுவாலஜின்னா ஒருத்தவங்கள ப்ரைஸ் பண்ணி பாடுறதான் யுவாலஜி. அதோட ஆண்டனம் என்ன, ஒருத்தவங்கள வந்து இது பண்ணி பாடுறது, கேவலம் பண்ணுறதா வந்து காலம்னி. கேவலமாக பண்ணுறது காலம்னி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேவலம் காலம். ஓகே, COLUMNY காலம்னி. ஓகே, அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா கேரிடான் அப்படின்னா கண்டினியூ பண்ணுறது ப்ராசஸ். அதுவே கால்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வேர்பு. கால்ட் ஆஃப்னா கேன்சல்னு அர்த்தம். ஓகே, கேன்சல் பண்ணுறது தான் கால் ஆஃப் பண்ணுறது. அப்போ அதுக்கு ஆண்டனம் என்ன, கேரி ஆன் பண்ணுறது. அடுத்தது காஸ் நமக்கே தெரியும். காஸ்னா என்ன, ஒரு விஷயத்தோட கான்சிக்வன்ஸ் தான் காசு. A person or thing that gives rise to an action, phenomenon, condition to make something happen. ஒரு விஷயத்தை நடக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறதா காசு. அதோட ஆண்டனம் என்ன, எஃபெக்ட். ஓகே, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்கன்னா அதுக்கு நல்லா படிச்சிங்கன்னா அது காசு. அதோட ஆண்டனம் என்ன, எஃபெக்ட் தான் அதோட ஆண்டனம், அதோட ரிசல்ட் தான் அதோட ஆண்டனம். ஓகே, காஸ்னா என்ன, ஒரு விஷயம் பண்ண போகிறதான எஃபர்ட் பண்ணுறது, அதோட ஆண்டனம் என்ன, எஃபெக்ட். அடுத்தது காஷியஸ்னால் ரொம்ப அவேராக இருக்கிறவங்க தான் காஷியஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதோட ஆண்டனம் என்ன, நெக்லிஜென்ட். ஓகே, அடுத்த வார்த்தை சீஸ்னா ஸ்டாப்னு அர்த்தம். ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணி வைக்கிறதா, சீஸ் பண்ணி வைக்கிறத. ஆண்டமினா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. அடுத்தது செலிபிரிட்டி நமக்கே தெரியும், ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பர்சன் தான் செலிபிரிட்டி. அதோட ஆண்டனம் வந்து மீடியாக்ரிட்டி. அடுத்தது சைடல்னா ஒருத்தவங்கள ஸ்கோல்டு பண்ணுறது தான் சைட் பண்ணுறது. இந்த வார்த்தை நேற்றே பார்த்துட்டோம் நம்ம. சைடு பண்ணுறது தான் ஒருத்தவங்கள ஸ்கோல்டு பண்ணுறது. ரிப்யூக் பண்ணுறது, ரிப்ரிமேண்ட் பண்ணுறதுன்ற வார்த்தை பார்த்தோமா. ரிப்ரிமேண்ட், ரிப்யூக், சென்ஷியர், இந்த வார்த்தையெல்லாம் நேற்று பார்த்தோம். சென்ஷியர்னா ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம், ஒருத்தவங்கள வந்துட்டு வையறது, அதுதான் வந்து சைட் பண்ணுறது, ஸ்ட்ராங்காக பனிஷ் பண்ணுறது. அதுவே ஒருத்தவங்கள கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தவங்கள வந்துட்டு பாராட்டுறோன்னு அர்த்தம். கமெண்டபிள் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்டபிள் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்கள என்ன பண்ணுறோம், பாராட்டுறோன்னு அர்த்தம். கமெண்டபிள், COMMENDABLE, கமெண்டபிள். ஓகே, அடுத்த வார்த்தை சைல்டிஷ்னா வந்து சைல்ட் லைக்காக இருக்கிறது. ஆண்டமினமா சீசன்டுனா ஒருத்தவங்க மெச்சூர்டாக இருக்கவங்கள வந்து சீசன்டுன்னு சொல்லுவாங்க. SEASONED. அடுத்த வார்த்தை இந்த வார்த்தை கிமெரிக்கல்னு நினைக்கிறேன். CHIMERICAL, கிமெரிக்கல். இந்த வார்த்தை ரொம்ப புது வார்த்தை. இமேஜினரி, விஷனரி, ஹைலி அன்ரியலிஸ்டிக்காக இருக்கிறது தான் கிமெரிக்கலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப கனவு கோட்டை கட்டிகிட்டே இருப்பாங்களா, அதான் வந்துட்டு கிமெரிக்கல். ஓகே, நான் இப்போ வந்து பார்பி டால் ஆக போகிறேன், நான் வந்து பார்பி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அது பார்பியாக நினச்சமாலுமே ஆக முடியாது. அதுதான் கிமெரிக்கலாக இருக்கிறது. ஆண்டமினா ப்ராக்டிக்கலாக இருக்கிறது, ஃபீஸபிளாக இருக்கிறது. ஓகே, அடுத்த வார்த்தை ஷிவல்ட்ரினா வந்துட்டு ரொம்ப கோர்ட்டியஸாக பிஹேவ் பண்ணுறாங்க, மாரல் டேர்ம்ஸோடு பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஷிவல்ட்ரியஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஷிவல்ட்ரஸ் இது வந்துட்டு அந்த காலத்து பிரிட்டனில் யூஸ் பண்ணிட்டு இருந்த வார்த்தை. மெடிவல் நைட்லி சிஸ்டம் வித் ரிலீஜியஸ், மாரல் அண்ட் சோஷியல் கோட். எல்லா விஷயத்துலையுமே 100% கரெக்டாக இருந்தாங்க, அவங்க தான் ஷிவல்ட்ரஸாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆண்டனம் வந்து டிஸ்கர்டசி, கோர்ட்டியஸாக
பிஹேவ் பண்ணாமல் கர்டஸியே இல்லாமல் பிஹேவ் பண்ணாங்கன்னா அதுதான் வந்துட்டு டிஸ்கர்டஸின்னு அர்த்தம். ஓகே, அதோட ஆண்டனம். அடுத்தது கிளெமென்சி. கிளெமென்சி ரொம்ப ரிப்பீட்டடான வார்த்தை கிளெமென்சி. கிளெமென்சின்னா என்ன, மெர்சி ஆர் லீனியண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, ஃப்ரீயாக விட்டுறது தான் வந்துட்டு லீனியண்ட்டாக இருக்கிறது, கிளெமென்சியாக இருக்கிறது. ஓகே, உங்கள் பிடி டீச்சர் அந்த மாதிரி கிளெமென்சியாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஃபேவரட் டீச்சர் யாராக இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்ககிட்ட லீனியண்ட்டாக இருக்கவங்கள தான் இருப்பாங்க. அதுவே இன்டாலரண்ட்டாக இருக்கும். நிறைய மேக்ஸ் டீச்சர்ஸ் வந்து இன்டாலரண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு ஆப்போசிட் தான் கிளெமென்சியாக இருக்கிறது. ஓகே, அடுத்த வார்த்தை கிளிக் அப்படின்ற வார்த்தை. இந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங் நோட் பண்ணி வச்சுக்காங்க. CLIQUE. QUE எக்ஸ்க்ளூசிவ் குரூப் ஆஃப் பீப்புள், ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு குட்டி குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா கிளிக்குன்னு அர்த்தம். ஓகே, கிளிக்காக இருக்காங்கப்பா அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்காங்க, அதுவும் ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள். அதுக்கு ஆப்போசிட்டான டிஸ்பர்ஸ், கூட்டமாக கூடியிருக்காங்க அப்படின்னா அது வந்து கிளிக்கு. அதுவே வந்துட்டு பரவலாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் டிஸ்பர்ஸ்னு அர்த்தம். அடுத்தது கோயர்சிவ். கோயர்சிவ்னா என்ன, ரிலேட்டிங் டு ஆர் யூசிங் ஃபோர்ஸ் ஆர் த்ரெட்ஸ், அதுதான் வந்து கோயர்சிவ். அதோட ஆண்டனிம்னா ஜென்டில். ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதான் வந்து கோயர்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். கோயர்சிவ்னா என்ன, கிவிங் ஃபோர்ஸ் டு சம்திங், அதுதான் கோயர்சிவ் பண்ணுறது. த்ரெட்டன் பண்ணுறது ஒருத்தவங்களை, கோயர்சிவ் பண்ணுறது ஒரு த்ரெட்டன் பண்ணுறது. ஆப்போசிட்டான ஜென்டிலாக பேசுகிறது தான் ஆப்போசிட். அடுத்த வார்த்தை கலெக்டிவ். கலெக்டிவ்னா நமக்கே தெரியும், கூட்டமாக இருக்கிறது. அப்போ ஆண்டனிம்னா இண்டிவிஜுவலாக இருக்கும். அடுத்த வார்த்தை கமிஷன்டு. கமிஷன்டுனா என்ன, கமிஷன்னாக இருக்கிறது. அது ஆப்போசிட்டான ஸ்டாப் பண்ணுறது. கமிஷன் பண்ணுறாங்க, கமிட்டிஸ்னால் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டான எண்டு பண்ணுறது. அடுத்து வந்துட்டு கம்ப்ளைனண்ட். இந்த வார்த்தையில் தெளிவாக தெரியல, ஸோ நான் வந்து ஸ்பெல்லிங் சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. COMPLAINANT. COMPLAINANT கம்ப்ளைனண்ட். கம்ப்ளைனண்ட்னா என்ன, டிஃபெண்டன்ட்னு அர்த்தம். ஓகே, டிஃபெண்டன்ட். ஓகே, இதை வந்து 80யோட முடிச்சுக்கலாம். நம்ம இனிமேல் நிறைய வார்த்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நான் வந்துட்டு ஷார்ட்டாக எடுக்கிறேன். பட் நம்ம கண்டிப்பாக அந்த பிளாக் புக் முடிச்சே ஆகணும், அப்படின்னா தான் வந்துட்டு நம்மளால் நல்ல ஸ்கோர் வந்துட்டு CJல எடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அடுத்த 30 பார்த்துடலாம். ஏன்னா நம்ம வந்து 30 தான் பார்த்துருந்தோம், அடுத்து 30 to 40 பார்க்கணும். ஓகே, பேங்க் ஆனோட முடிச்சிருந்தோமா, இப்போ பேங்க் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுவரை வீடியோ பார்க்கல அப்படின்னா முன்னாடி வீடியோஸோட பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே நிறைய வார்த்தை கவர் பண்ணிட்டனால இது எல்லாமே ரிவிஷன் வார்த்தையாக இருக்கும். நம்ம இப்போ புதுசாக படித்ததே அரௌண்ட் ஒரு 10 வார்த்தை தான் இருக்கும் நம்ம பாஸ்ட் படித்த 100 வார்த்தையில். ஓகே, இப்போ ஃப்ரேசல் வெர்ப் ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்க் அப் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த வந்துட்டு குமிச்சு வைக்கிறது, ஆர் கேதர் பண்ணி வைக்கிறது, அக்யூமுலேட் பண்ணி வைக்கிறது தான் பேங்க் அப் பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை பேட்டில் த்ரூ. ஒரு விஷயத்த வந்துட்டு ஃபைட் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்துக்காக ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பேட்டில் பண்ணுறது. ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் பேட்டிலிங் த்ரூ சம்திங். I am battling through COVID-19. I am battling through for my goal அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை be in for. be in forனா என்ன, to be likely to experience something யூஸ்வலி அன்பிளசண்ட்டாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ வில் பி இன் இட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீ பண்ணதுக்காக நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்கிறது. அதுதான் வந்துட்டு யூ வில் பி இன் இட் ஆர் யூ வில் பி இன் ஃபார் அப்படின்னா ஒரு விஷயம் அன்பிளசண்ட்டாக ஃபேஸ் பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை பீம் டவுன். பீம் டவுன் அப்படிங்கிறது சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லேருந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு விஷயத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா வந்து பீம் அவுட் பண்ணுறதா, பீம் டவுன் பண்ணுறதா. பீம் டவுன்னா என்ன, சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் சம்திங், அதை தான் வந்துட்டு பீம் டவுன் பண்ணுறது. அடுத்தது பேர் அவே. இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேர் அவேனா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த கேரி சம்வன் ஆர் சம்திங் அவே. இந்த பேர் அவேக்கு வந்துட்டு ஒரு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, ஸ்டேர் அப்படின்னு. ஒரு படகை வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்த ஸ்டியரிங் பண்ணிங்க அப்படின்னா திசையை மாற்றுறது தான் வந்து ஸ்டேர் பண்ணுறது, அதுதான் பேர் அவே. ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு மாற்றுறது, இல்லாட்டி ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக கேரி பண்ணிட்டு போகிறது தான் வந்துட்டு பேரவேன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பேர் டவுன் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்து மேலே ஃபோர்ஸ் நல்லா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு பேர் டவுன் பண்ணுறது. இல்லாட்டி நிறைய எஃபர்ட்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கோலுக்காக வேண்டி நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது நல்லா வந்துடணும் அப்படின்றதுக்காக வேண்டி தட் இஸ் கால்டு பேர் டவுன் பண்ணுறதுனா புட்டிங் யுவர் ஃபுல் ஸ்ட்ராங்
something into it, full strong pressure or full efforts into it அப்படின்னா அதுதான் வந்து bear down ன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது bear on or bear upon. இந்த 38 36 சரி 39 36 ஒரே வார்த்தை தான். bear on or bear upon அப்படின்னா ஒரு விஷயத்தினால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுது அப்படின்னா அதுதான் வந்து bear on or bear upon. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நிறைய கிங்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா தான் வந்துட்டு bear on இருக்குது. bear upon அப்படின்னா ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது அதுதான் வந்துட்டு bear on or bear upon. இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிக்கிறது ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தினால எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து bear on or bear upon. ஃபார் எக்ஸாம்பிள், சுனாமி ஆர் லேண்ட்ஸ்லைட் வந்ததுனால இந்த இடமே வந்துட்டு இவ்வளோ எஃபெக்ட் ஆகிருக்கு, இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அந்த சுனாமினாலன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து bear on ஆகிருக்கு ஒரு bear upon ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது bear out. bear out அப்படின்னா ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறது, கன்ஃபார்ம் பண்ணுறது தான் bear out பண்ணுறது. ஓகே, சப்போர்ட் பண்ணுறது, கன்ஃபார்ம் பண்ணுறது bear out பண்றது. அடுத்த வார்த்தை bear up. bear up அப்படின்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை தாங்கிக்கிறதா bear up பண்றது. ஓகே, bear downனா என்ன? இந்த வார்த்தை எல்லாமே இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. bear away அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிடுறது, இல்லை திசை மாற்றிட்டு போயிடுறது. bear downனா என்ன? ஒரு விஷயத்துக்கு ஃபுல் எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டு படிச்சிங்க அப்படின்னா நான் bear down பண்ணுறேன்னு அர்த்தம். அதுவே bear on or upon அப்படின்னா ஒரு விஷயத்தினால உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்பட்டுச்சு, தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தட் இஸ் கால் bear on ஆகிறது, bear upon ஆகிறது. அடுத்தது bear out அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் கால் bearing out. bearing out சம்திங்னா ஒரு விஷயத்துக்காக ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. அடுத்தது bear up அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால் bear up. ஓகே, அடுத்த வார்த்தை bear with. bear with அப்படின்னா பொறுமையாக ஒரு விஷயத்தை தாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் bear withன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ வந்து முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து அரௌண்ட் 100 வேர்ட்ஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நான் இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக இந்த வீடியோஸ் போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். லெட்ஸ் க்ரோ டுகெதர். பாய்.